தாவீதை போல சில நேரங்களில் நாம் புத்திசாலித்தனமாகவும் ஆராய்ச்சி செய்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு பகுத்தறிதலோடு நம்ம என்ன பண்ணோம் செயல்படணும். தாவீதுக்கு இருந்த பிரச்சனைகளில் ஒரு சில சங்கீதங்களில் நீங்கள் வாசிக்கும்போது சங்கீதங்களில் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஒரு புலம்பலோடு ஆரம்பிப்பா யார் தாவீது. அதில் ஒரு சின்ன உதாரணமான ஒரு சங்கீதத்தை நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். சங்கீதம் 77 ஆரம்பிக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், ஒரு துயரம், ஒரு மனக்கலக்கம், அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த சங்கீதத்தை அவர் ஆரம்பிக்கிறார். என்னென்னா, நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்ன பண்ணல, என்னுடைய கூப்பிடுதலை அவர் கவனிக்கலை. நான் முழுசாக என்ன பண்ணேன், என்னுடைய கைகளை விரித்து நான் என்ன பண்ணேன், தேவனை நோக்கி பார்த்தேன், என்னுடைய ஆத்மா தொய்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவேளை தேவன் இருக்கிறாரோ, அவர் என்னுடைய கூப்பிடுதலை கேட்கிறாரோ, ஒருவேளை நான் ஏதாவது தப்பு செஞ்சதுனால தேவன் என்னை கண்டுக்காமல் போயிட்டாரோ, அப்படிப்பட்ட ஒரு கலக்கம் தாவீதுக்குள்ள, மிகப்பெரிய ஒரு புலம்பல். அதை நீங்கள் அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்க சொன்னால், அப்படியே சொல்லிக்கிட்டு அவருடைய புலம்பலை பற்றி பேசிக்கிட்டே இருந்துட்டு தேவனுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த உறவு மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி, ஒருவேளை தேவன் என்னை காலாகாலத்துக்கு என்னை கண்டுக்காமல் போயிட்டாரோ, நான் செஞ்ச தவறு நிமித்தமாக என்னை புறக்கணிச்சிட்டாரோ, அப்படிலாம் சில விஷயங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, புலம்புறாரு. ஆனாலும் கரெக்டாக கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 10ஆம் வசனத்துக்கிட்ட அவர் அந்த 10ஆம் வசனத்துக்கிட்ட வரும்போது அவர் சொல்கிறாரு, இது எல்லாமே என்னது, இது எல்லாமே என்னுடைய பலவீனம். என்னுடைய பலவீனத்தினால நான் என்ன பண்ணுறேன், இப்படி உளறுகிறேன். என்னுடைய பலவீனத்தினால நான் என்ன பண்ணுறேன், இப்படியாக நான் என்ன பண்ணுறேன், சந்தேகப்படுறேன். ஆனால் அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவர் என்னை எப்படி வழிநடத்தி வந்தார் தெரியுமா? அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுவேன். என்னை வழிநடத்திக்கிட்டு வந்த அத்தனை வழிநடத்துதலையும், எனக்கு செஞ்ச அதிசயத்தையும், எனக்கு செய்த அற்புதத்தையும் நான் என்ன பண்ணுவேன், நினைவு கூறுவேன். அவரை போல ஒரு தேவன் கிடையாது, அவரை போல ஒரு இரக்கமுள்ள தேவன் கிடையாது, அவளை போல ஒரு பெரிய தேவன் கிடையாதுன்னு அடுத்து ஒரு 3-4 வருஷத்தில் தெளிந்த புத்தியோடு அவர் என்ன பண்ணுவார், சில விஷயங்களை அவர் பேசுவார். நீங்களும் நானும் கூட பாருங்கள், சில நேரங்களில் ஒரு கஷ்டத்தின் மத்தியில், சில இல்லாமையின் மத்தியில், சில நெருக்கங்கள் நம்ம சூழ்ந்திருக்கிற மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். தாவீதை போல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, பகுத்து அறியக்கூடியவர்களாக நாம் என்ன பண்ணோம், இது என்னுடைய மாம்சத்தினால நான் பேசுகிறேன்னா இல்லை தேவனால் நான் பேசுகிறேன்னா அப்படிங்கிறத என்ன பண்ணோம், நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாவீதின் சங்கீதத்தில் இப்படிப்பட்ட சில விஷயங்களை நாம் என்ன பண்ணோம், பகுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.